நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ இன்றைக்கி வந்து தேதி 6/11/2025 கோவில்பட்டியில் இருக்கோம். ரைட்டுங்களா? தனசேகர் இடத்துல. நம்ம எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலம் 3 சொல்கிறோம் இல்லையா? நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலம். எதால் நம்ம வாழ்க்கை ரொம்ப வீணாக போகும் சொல்லுங்கள்? எதிர்காலம் எதால் வீணாக போகுது? கடந்த காலத்தால். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தம்பி? வாங்க, உங்கள் பேர் என்ன? சொல்லுவா. என் பேர் ஆதிசக்தி. என் பேர் ஆதிசக்தி. ஆதிசக்தியா? சரி, நல்லது. சொல்லுங்கள். தெரிஞ்சிருந்தால் வந்திருக்க மாட்டேங்கிறீங்களா? எதனால் நம்ம எதிர்காலம் வீணாக போகுது? அதை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கேங்க. நம்ம இந்த காலத்தில் உள்ள சரியாக பண்ணால் எதிர்காலம் சரியாக, இன்றைக்கி காலத்தில் உள்ளது சரி பண்ணிக்கிட்டே போனோம். சரி, இவங்க வந்து கடந்த காலத்தை சரியாக பண்ணாததுனாலங்கிறாங்க. அதுவும் உண்மைதான். சரி, கடந்த காலம் வீணாக போயிட்டு இப்போ என்ன பண்ணுறது எதிர்காலத்துக்கு? இப்போ நிகழ்காலத்தில் இப்போ கடந்த காலத்தில் தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும். நிகழ்காலத்தில் எதையெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சு எதிர்காலத்தில் அந்த துன்பம் வராமல் பார்த்துக்கணும். எதிர்காலத்துலேயும் எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. முதல்ல மனித வாழ்க்கைங்கிறது ஒரு அமைதியாகவும் உற்சாகமாகவும் பொழுதுபோக்கானதும் இருக்கணும். நிறைய நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, வேலை செஞ்சுட்டே இருக்கிறது தான் பொழுதுபோக்குன்னு நினைக்கிறோம். வேலை செய்யலைன்னா அவன் சோம்பேறின்னு நினைக்கிறோம். சந்தோஷமாக உற்சாகமாக வாடுறவன் வந்து ஏதோ வாழ்க்கையை வந்து வீணடிச்சிட்டு இருக்கான். ரொம்ப பொறுப்பாக வரும். நாயை கூட நீங்கள் வாக்கிங்கோ சாக்கிங்கோ ஆச்சிட்டு காலையில் அங்கே கொண்டுட்டு போனீங்கன்னா ரொம்ப பொறுப்பாக இருக்கீங்க நாய் வளர்க்கறதுன்னு அர்த்தம். நம்ம வீட்டு வாசலில் ஒரு நாய் வந்து தானாக வேணா 2 சோறு போனால் அது தானும் திங்கும், அது தானாக ஓடும், வந்து பார்த்துக்கும், வீட்டில் காக்கும், வெளியில் யாராவது வந்தால் பார்ப்பாங்க. அதுமாதிரி குழந்தைகள்லாம் ஒரு காலத்தில் அப்படி தான் வாழ்ந்தாங்க. அது பாட்டு புசமுடி தீட்டு பள்ளிக்கூடம் போகும், திருப்பி ஓடியாரும், அது பாட்டு விளையாடும், குளிக்கும், சாப்பிடும், அது தானாகவே எல்லா வேலையும் செஞ்சுக்கும். இப்போ நம்ம காலையில் பிள்ளைக்கு ஷூ மாட்டுறதுலேருந்து வேனில் ஏற்றுறதுலேருந்து ஒரு மத்தியானம் ஒரு சாப்பாடு வந்து குழந்தைங்களை வந்து அப்படி வந்து வளர்க்கணுன்னா பொறுப்பாக இல்லைன்னு நினைக்கிறோம். அதுமாதிரியே விவசாயத்துலையும் பாருங்கள், பொறுப்பாக இல்லாமல் நிறையா நினைக்கிறோம். ஒன்றும் இல்லை, இப்போ பொறுப்பாக இருந்து என்ன பண்ணியிருக்கோம், பொறுப்பு இல்லாமல் என்ன நடந்துருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ பொறுப்பாக இருந்துங்க ஒரே இடத்துல பொறுப்பையும் பார்த்துட்டோம், பொறுப்பு இல்லாதையும் பார்த்துட்டோம். இந்த பாருங்க, இந்த விவசாயி ரொம்ப பொறுப்பாக இருந்து யார் ஓட்டி ஊற்றி வச்சுருக்காரு பாருங்க. 1 கூலி எடுத்து வாழைக்கட்டை நட்டு ரொம்ப பொறுப்பாக நட்டு பாருங்க. வாழை சூப்பராக இருக்கா இல்லையா? காலையே ஒரு புல் கூட இல்லாமல் உழந்து தள்ளியாச்சு. இந்த வாழையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எடுக்க அப்படியே கொஞ்சம் சோந்தா மாதிரி இருக்குமே, பார்த்தீங்கன்னா தெரியுமே. அப்படியே இந்த பக்கம் பாருங்க, வாழை இருக்குது பாருங்க. இது ஒரு வாழையை காட்டி ஏமாத்துறான்னு சொல்லுவீங்க, அதான் அந்த வாழையும் காட்டுங்க. இந்த வாழையெல்லாம் சோர்வே இல்லாமல் இருக்குது பாருங்க. ஏன் சொல்லுங்கள்? இந்த தென்னம்பிள்ளையை பாருங்கள், அருமையாக வருது பாருங்கள். தரையை கிழிச்சிக்கிட்டு ஒன்று புதுசாக கூர்த்தே வருது பாருங்கள். இது சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு வேண்டிய குழந்தைக்கு வந்து பெரியவங்க கிட்ட உட்காந்துனா சந்தோஷம் இருக்குமா, பொம்மையோ சின்ன குழந்தைங்க கிட்ட இருந்தால் சந்தோஷம் இருக்குமா? அது சமநிலையில் உள்ள பொருட்கள் கிடைச்சாலும் அதுக்கு விளையாடவே பிடிக்கும். குழந்தைங்களோட தான் விளையாட பிடிக்கும். அந்த மாதிரி இந்த தோட்டம் பூரா காய வைக்கல, இந்த புல் வந்து நல்லா செழிப்பாக வளருது. அந்த செடி ஓரமாக பக்கத்தில் நல்ல குளிர்ச்சியான புல்லுலாம் இருக்குது. சரியா? தரையே வந்து இன்னும் காயில். உழுது வச்ச மண்ணை காயுமா, உழுவாத மண்ணு காயுமா? உழுது வச்ச மண் சீக்கிரம் காஞ்சிடும். வெயில் நேரத்தில் சுடும், அனல் அடிக்கும். அந்த உழுத பூமியில் வந்து அனல் அடிக்கும். இந்த உழாத பூமியில் புல்லுவை நிறைய சூட்டை வாங்கிடும். சரியா? அப்புறம் இந்த புல் இருக்கிறது பக்கத்தில் வளர்கிற செடிக்கு வந்து உற்சாகமான மனநிலை. இது மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க பூமியில். எல்லார் மேலேயும் தான் வெய்யப்படுது, இது மேலேயும் தான் வெய்யப்படுது. சரியா? நீங்கள் ஒரு பிள்ளைய கடைக்கு தனியாக போக சொல்லுங்கள், வெயிலாக இருக்குது அப்படின்னாக்கா யோசிக்கும். பசங்களோட சேர்ந்து வெயிலில் விளையாட சொல்லுங்கள், சந்தோஷமாக விளையாடும். இந்த வெயில் வந்து இதுக்கு வந்து சந்தோஷம். இப்போ எவ்வளோ அழகாக துளுத்து வருது பாருங்கள். இந்த தென்னம்பிள்ளை பாருங்கள், புதுசாக குறுத்து வருது பாருங்கள். முதல்ல ஒன்று புரிஞ்சுவாங்க, தோட்டத்தில் இருக்கிற நம்ம வைக்கிற பயிரோட கூட முளைக்கிற செடியெல்லாம் கொன்னுங்கிறது ஒரு மிகப்பெரிய அறிவியலாகவும், அது ஒரு கடமையாகவும், அது ஒரு பெரிய பொறுப்பான வேலையாகவும் நினைக்கிறோம். நம்ம குழந்தைக்கு மட்டும் பொம்மை வேணும், அது வேணும், இது வேணும், ஆட்டுக்குட்டி வேணும், நாய்க்குட்டி வேணும், எல்லாம் வேணும் நம்ம அதுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்காக. ஆனால் நம்ம வளர்க்குற செடி சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கும் பக்கத்தில் செடி கொடிலாம் இருந்தால் சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படிங்கிற சிந்தனையே இல்லை. முதல்ல களைப்புங்கிற சொல்லுக்கு அர்த்தமே சோர்ந்து போகிறது. களைப்படைந்தோம்னா சோர்ந்து போயிட்டான்னு அர்த்தம். களை வந்து மூடுதே, அன்னக்களை வந்து மூடிட்டும்பாங்க. ஏன்னா உணவு இல்லாமல் அப்படியே சோர்ந்து போயிடறான்னு அர்த்தம். அதனால நம்ம செடிக்கும் பக்கத்தில் நம்ம என்ன செய்கிறோம், இந்த செடி களைப்பு அடைஞ்சதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக, வளராமல் சோர்ந்து போச்சுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக பக்கத்தில் முளைச்சிருக்கிறது எல்லாத்தையும் பிடுங்கிட்டின்னா இது செழிப்பாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது சாப்பிட்றதெல்லாம் அது பிடுங்கி சாப்பிட்ருப்பாங்க. உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லா புல்களும் வேறு வேறு சத்துக்களை தான் எடுக்கும் மண்ணிலேருந்து. எல்லாம் செடி இருக்கிற சத்தை தான் எடுக்குங்கிறதுக்கான ஆதாரம் இல்லை. எல்லாம் தானே வளர்ந்து செத்து போனால் கூட அது எருவாக தான் போயிடும். சரியா?
கேளுங்க, ஏதோ சந்தேகம் கேட்க வந்தீங்க. இல்லைங்க, இப்போ நாங்கள் வந்து இந்த நிலக்கடலை போடலான்ட்டு உழுதுட்டோம். சரி. ஆனால் வந்து இப்போ இந்த களைச்சொடி இருக்கும்போதே கொத்தி போட்டிருக்கலாம் இல்லைங்களா? போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடலை முளைச்சிருக்கும் தானே. முளைச்சிருக்கு. இவ்வளோ நினைச்சி நீங்கள் உழுதத்தினால என்ன கிடச்சிருக்கு இப்போ உங்கள் கடலைக்கு? கடலை என்னமோ அது எந்த இடத்துல போட்டிருக்கீங்களோ அந்த இடத்துல இருக்கிற ஈரத்தை வச்சுட்டு தான் முளைக்க போகுது. சரிதானே? சரிதாங்க, புரிஞ்சிச்சு. அது ஒரு அடிக்கு ஒரு அடி இருந்தாலே போகிற அந்த இடத்துல தான் களை இருக்கக்கூடாது. அப்படியே பார்த்தாலும் அது இருந்துன்னா அதுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எடுக்கலாம். இப்போ இந்த வாழை வந்து கிளம்பி மரமாயிட்டுன்னா அந்த வாழையோட மரத்து நிழல் எங்கே படுதோ அங்கே மட்டும் புல் இல்லாமல் நீங்கள் எடுத்தால் போதும். ஏன்னா அந்த புல் அந்த கிடைக்கிற ஒளி மற்ற இதை வந்து அந்த வாழை மரம் எடுத்துக்க வேண்டியது அதுவும் கூட்டாக சேர்ந்து எடுக்கும். ஆமாம். அதனால் அந்த வாழை மரத்தை சுற்றி மட்டும் நீங்கள் புல்லை அப்புறப்படுத்தினா போதுமானது. அப்புறம் நீங்கள் நடந்து வர்ற பாதை உங்களுக்கு பயமாக இருக்குன்னா அதில் கொஞ்சம் நடந்து வந்தால் போதும். தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நடக்கிற பாதையில் புல்லே முளைக்காது தெரியுமா? காஞ்சி பாதையே விழுந்துடும், ஒத்தையடி பாதம்பாங்க. அது மாதிரி புரிஞ்சுங்க. அது ரெண்டாவது புல்லுலாம் 10 வருஷம் 8 வருஷத்தெல்லாம் உயிரோட இருக்காது. 1 வருஷம் வரைக்கும் ஒரு வாழை கன்று உயிரோடு இருக்கும். 1 வருஷம் வரைக்கும் ஒரு புல் உயிரோடு இருக்குமாங்கிறதுக்குலாம் உத்தரவாதம் இல்லை. அது கொஞ்ச நாளில் வளர்ந்து செத்து அப்படியே வெயிலில் காஞ்சி மழையில் நனைஞ்சு மக்கி உரமாயிரும். சரியா? நம்ம நிறைய விஷயங்களில் அடிப்படை புரிதல்களை தவறாக புரிஞ்சு வச்சுருக்குறோம். இந்த அடிப்படை புரிஞ்சுவாங்க இவருங்க. தண்ணியே தலையே இந்த உழவு ஓட்டாத இடத்துல இந்த தென்னம்பிள்ளை எவ்வளோ உற்சாகமாக தலையை ஆட்டுதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக வளருதுன்னு பாருங்கள். இது மட்டும் இல்லை, நிறையாவே இங்கெல்லாம் இப்படியே இங்கிருந்தே பாருங்கள் தெரியும். இந்த உழுத இடத்துலலாம் பாருங்கள் வாழை எவ்வளோ சோர்வாக இருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோ தெளிவாக இல்லை பாருங்கள். ஆனால் உழாத இடத்துல பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள் வாழை. நம்ம என்ன செய்யணும்னா குடிக்கால் எடுத்தால் போதும். எப்படி எடுக்கணும்? இன்னும் கொஞ்சம் பெருசாக வருது, அப்போ பக்கத்தில் காடாக ஆகிடுது. இந்த புல்லுலாம் அப்படியேவா இருக்கும். வாழை கன்று கிளம்பும் போது அதுவும் தான் கிளம்பும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? வாழையை சுற்றி நிறைய புல் அடர்ச்சியாக வந்துட்டுனா வாழை ஓரமாக இருக்கிறத மட்டும் பிடிங்கி விட்டால் போகிறோம். இந்த வாழை ஓரமாக இருக்குது பாருங்கள், அதை மட்டும் அந்த இடைஞ்சலாம் இல்லாமல் கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சும்மா ஒரு வாழைக்கு பிடிங்க எவ்வளோ நேரம் ஆகுங்க. இதை பாருங்கள், இப்போ 1 நிமிஷம் கூட ஆகலை, நாங்கள் அதுக்குள்ளேயே கொஞ்சம் தூரம் பிடிங்கிட்டேன். சரியா? மிஞ்சி போனால் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம். ஏன்னா இந்த அருகம்புல் இருக்குது பாருங்கள், அது என்ன செய்யும்? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அங்கே வேர் விட்டுக்கிட்டு அப்படியே பறந்து போயிட்டே இருக்கும் தோட்டம் பூரா. அதனால் இந்த வாழைக்கு குழிக்கால மாதிரி லேசாக அந்த புல்லை மட்டும் அப்புறப்படுத்தினா போகிறோம். மண்ணெல்லாம் நீங்கள் பிடிங்கி எடுக்க வேணாம். இவ்வளோதான். இப்போ பாருங்கள், இதை பிடிங்கி பக்கத்தில் போட்டீங்க. இப்போ நல்ல வெளிச்சம் போடும். அதுக்கு பக்கத்துலலாம் புல் இருக்கும். இப்போ அதுக்கு இடைஞ்ச இல்லை. நம்ம வளர்க்குற பிள்ளைக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு இடைஞ்ச இல்லை. அவ்வளோதான், சந்தோஷமாக வாழும். இந்த மாதிரி குழிக்காலை எடுத்து விட்டால் போகிறோம். மரம் பெருசாக வந்த பிறகு வெப்பாத்தி குழி எடுத்துருவோம். 2க்கு 2.5. தோட்டம் நல்லா காஞ்சிரும். மழை நீர் 2.5 அடி ஆழத்துக்கு இறங்கிடும். நிச்சயமாக புல் வந்து 2.5 அடி ஆழத்தில் உள்ள ஈரத்தெல்லாம் எடுக்காது. வாழை மரமோ தென்னை மரமோ எடுக்கிற அளவுக்கு ஈரத்தை எடுக்காது. அப்போ நல்லா செழிப்பாக வளரும். நல்லா புரிஞ்சிக்கலாம். நம்மளுக்கு தேவை இருந்ததுன்னா தோட்டத்தை ஓட்டினா போகிறோம். இப்போ இது பூரா நான் உளுந்து வரைக்கிறேன், பயிர் வரைக்கிறேன் அப்படின்னா விதைக்கலாம். அதுக்கு வந்து ஊடுபயிர் பண்ணுறேன், உழுறேன் அப்படின்னு சொன்னால் சரி. ஊடுபயிரே பண்ணலை அப்படின்னா அது தேவையில்லாமல் நிறைய மண்ணை போட்டு கிளறதுனால ஒன்றும் கிடைக்காது. இன்னும் சொல்லப்போனால் அதில் மேல் மட்டத்தில் உள்ள மண்புழுக்கள் நுண்ணுயிர்கள் எல்லாம் செத்து தான் போயிருக்கும். சரியா? அதை புரிஞ்சிக்கலாம். அதனால் நிறைய தேவையில்லாத விஷயங்களை தவிர்க்க முயற்சி பண்ணலாம். ஒரு மூலையில் செஞ்சு பாருங்கள். தோட்டத்தில் உங்களுக்கு பயிற்சி வந்து நீங்கள் செய்முறை பயிற்சி வந்து உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும். வெறும் வாய் வழியாக கேட்காத நம்பாதீங்க. நான் சொன்னாலுமே கூட உங்கள் தோட்டத்தில் செஞ்சு பாருங்கள். சரியா? நன்றி, வணக்கம்.